அன்புக்குரிய தோழர்களுக்கு வணக்கம். இந்த 2-3 நாட்களாக சிவகங்கையைச் சேர்ந்த தம்பி அந்த அஜித்குமார், அந்த தம்பியை படுகொலை செஞ்ச விஷயங்கள தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். கஸ்டடி படுகொலையில் நடந்த உண்மைத்தன்மையை வெளி வரணும்னா சம்பந்தப்பட்ட நிகிதா சிவகாமி இந்த அம்மா மகளை விசாரணை வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். இதுவரைக்கும் கொண்டு வரல, கொண்டு வரணுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நிக்கிதா முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு வீடியோவை பதிவு செஞ்சு சோசியல் மீடியாவில் பறக்க விட்டுருக்காங்க. அதை முழுக்க பாருங்க. அந்த வீடியோ மூலமாகத்தான் நம்ம பல வகையான கேள்விகளையும் சந்தேகங்களையும் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா முழு உண்மையும் அந்த வீடியோவில் முகத்தை மறைச்சிக்கிட்டு, குற்றவாளிகள் முகத்தை மறைக்கிறது சரிதான், நகையை பறிகொடுத்த ஒரு பெண் முகத்தை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணங்கள் இல்லாமல் இருக்குமா? சரி, முகத்தை மறைக்கிறாங்க, பெண்களா இருக்கலாம், பாதுகாப்பு கருதி இருக்கட்டும். அந்த வீடியோ நீங்க தயவு செஞ்சு முழுசா பாருங்க. பார்த்துட்டு நமக்கு அடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு திராணி இருந்தா இந்த ஆட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. அந்த வீடியோவை பாருங்க. வணக்கம் சார். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம், காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க வச்சுக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காமல் வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்க வண்டி அவரை எடுத்துட்டு தர சொன்னோம். வண்டி எடுத்துட்டு தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல நாங்க ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டுன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா. சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. எங்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இதை சொன்னாரு. அந்த வீடியோ முழுக்க நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்ப நான் பேசக்கூடிய அல்லது எழுப்பக்கூடிய கேள்விகள்ல நியாயமா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உங்களால் உணர முடியும். கழுத்துல இருக்க வேண்டிய 10 பவுன் நகைய காரோட பின் சீட்ல கலட்டு வச்ச காரணம் என்ன? யாராவது கழட்டி வைப்பாங்களா? நிக்கிதா கார் ஓட்டுறாங்க. இப்ப வரைக்குமே அந்த 10 பவுன் சங்கிலின்றது யாருதுன்றது இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. யாருதுன்னு அவங்களும் சொல்லல. சரி, நிக்கிதான்னு வச்சுப்போம். நிக்கிதா முன் சீட்ல உட்காந்துக்கிட்டு காரை டிரைவ் பண்றாங்க. பின் சீட்ல நகையை கழட்டி வச்சேன் அப்படின்னு அவங்களும் அந்த வீடியோல சொல்றாங்க. எதுக்காக கழட்டி வைக்கணும்? என்ன பர்பஸ் இருக்கு? அந்த 10 பவுன் யாருடையது? அம்மாவுடையதா? அதாவது சிவகாமியுடையதா? மகளுடையதா? அதாவது நிக்கிதாவுடையதா? யாராவது ஒரு ஆள் சொல்லணும்ல. அந்த சிவகாமி அம்மா பக்கத்துல இருக்கிறாங்களே, அந்த அம்மா சொல்லணும்ல என்னோட நகை தான் அப்படின்னு. அல்லது சிவகாமி சொல்லணும் என்னோட நகை தான் அப்படின்னு. 2 பேருமே சொல்லல. இப்ப வரைக்கும் எந்த வகையான பதிலுமே அதுல இல்லை. மதுரையில இருந்து 25 கிலோமீட்டர் மடப்புறம் கோயிலுக்கு காரை ஓட்டிட்டு நிக்கிதா பின் சீட்ல நகைய அதை வைக்கப்பட்ட அந்த காரோட சாவி இருக்குல்ல,
முன்பின் பழக்கமே இல்லாத மூணாம் பட்ட ஒரு ஒரு மனுஷங்கிட்ட நபர்கிட்ட, அதாவது அஜித் குமார் கிட்ட, அவன் யாரு என்னன்னு தெரியாது. அவங்க கையில் சாவியை கொடுத்து பார்க்கிங் செய்ய சொல்லிட்டு கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கல்ல, எதுக்காக போனீங்க, அது எதுக்காக அவங்க போனாங்க அப்படிங்கிற கோணத்துல இது வரைக்கும் விசாரிக்கல. இது மேலாவது அரசு விசாரிக்குமா, அல்லது இப்படியான கோணத்துல நீதிபதிகள் நீதியரசர்கள் கேள்வி எழுப்புவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த கேள்வி நமக்கு வருது அப்படின்னா, 25 கிலோமீட்டர் மடப்புறம் கோயிலுக்கு வர்றதுக்கு மதுரையில இருந்து வரணும்னா 25 கிலோமீட்டர் ஆகும். காரை அவங்க வண்டியை ஓட்டிட்டு வராங்க. அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்த அந்த பெண்மணி நிக்கிதா பார்க்கிங்ல கொண்டு போய் நேரம் நிறுத்திருக்கலாமே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாவி நீங்க யாருக்கிட்ட கொடுப்பீங்க? யாரும் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுப்பீங்க. சரி, தெரியாதவங்ககிட்ட கொடுக்குறீங்கன்னு ஓகே. அவர் செக்யூரிட்டி வேலை செய்யறாரு, அவர் கொடுத்தா நம்பிக்கையா நாணயமா இருப்பாரு, கோயிலில் வேலை செய்யறன்னு நினைச்சிருக்கலாம். அந்த செயினை எப்படி கலத்தி வச்சுங்க, எந்த இடத்துல கலத்தி வச்சுங்க, எதுக்காக கலத்தி வச்சுங்க அப்படின்னு எந்த வகையான கொஸ்டினும் இது வரைக்கும் அந்த நிக்கிதா மீதோ அல்லது அந்த அம்மா சிவகாமி மீதோ இன்ன வரைக்கும் அடுக்கப்படலை. கார் ஓட்டவே தெரியாதுங்க அந்த அஜித்துக்கு. கார் ஓட்டவே தெரியாத அந்த அஜித் குமார் கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. அந்த அஜித் குமாரும் சாவியை வாங்கினாராமா. எது, எனக்கு காரை ஓட்ட தெரியாது, ஆனால் சாவி கொடுங்க வாங்குவனா, ஆனா வாங்கினாரு அப்படின்னு இந்த அம்மாவே சொல்றாங்க. அப்படின்னா இல்ல ஏதோ ஒரு ஒரு அழகா ஒரு பொய் அடங்கியிருக்கா இல்லையா? ஓட்டாத அஜித் குமார் கிட்ட இந்த அம்மா சாவியை கொடுக்குறாங்க. அதே ஓட்டாத அஜித் குமார் சாவியை வாங்குறாரு. அப்ப அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் பண்ணது யாரு? கார்ல நகை இருந்தா அதை எடுத்துட்டு போனோம், இப்படிதானே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கழுத்துல மாட்டிப்பாங்க. இதை பத்தி கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையே. ஏன் அம்மா மகளுக்கு என்ன சொல்றது, நகையை பத்தி எந்த வகையான சிந்தனையுமே வரலையே. அந்த அளவுக்கு அம்மா சிவகாமிக்கும் மகள் நிக்கிதாவுக்கும் என்ன நினைவு எங்க போச்சு? 10 பவுன் சங்கிலியை மறக்கிற அளவுக்கு என்ன? இதுல இருந்து உண்மையான இவங்க நகையை மறந்துட்டாங்களா, அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ஜோடிக்கப்பட்ட ஒரு நாடகமா அப்படிங்கிறத இந்த இவங்க பேசின வீடியோல இருந்து நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா தான் எங்க ட்விஸ்ட். இவங்க என்ன சொல்றாங்க, அந்த அஜித் கிட்ட இருந்து இன்னொரு நபர் சாவியை வாங்கி அவர் போய் பார்க்கிங் பண்ணாராமா. அந்த 4வது நபர் யாரு? சாவியை ஓட்ட தெரியாத நபர் அஜித் சாவி வாங்கி இருக்கிறாருன்னா, இவரை விசாரிச்சிங்களே, அந்த சாவியை வாங்கி அந்த காரை கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தார ஒரு நபர், 4வது நபர், அவர் பேர் என்ன, அவரை பத்தி விசாரணை வட்டத்துல கொண்டு வந்தாங்களா, விசாரிச்சாங்களா? அதை பத்தி எந்த தகவலும் கிடையாது. நகை திருடு போச்சுன்னா, அதாவது காணல அப்படின்னா, நகைக்கு சொந்தக்காரங்க 7 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புவனம் காவல் நிலையத்துல உள்ளூர் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்கணும்ல, கொடுக்காதது ஏன்? இப்படிங்கிற ஒரு கேள்வி அழுத்தம் திருத்தமா எழுதா இல்லையா? இதுல அப்பட்டமான நாடகம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய மானாமதுரில இருந்து யூனிஃபார்ம் போடாம போலீஸ் தனிப்படை வந்து மடப்புறம் கோயிலுக்கு விசாரணைக்கு ஓடி வந்தாங்கல்ல. ஏன் ஓடி வந்தாங்க? என்ன காரணம்? அதுவும் லுங்கி, கோடு போட்ட பேண்ட் சட்டை, டி ஷர்ட்டு, சாதா சட்டை. உங்களுக்கு வந்து கூலிப்படைகள்லாம் இருப்பாங்கல்ல, கண்டதை போட்டுக்கிட்டு ஒன்று வருவாங்கல்ல, அல்லது பெரிய பெரிய கொலை கும்பலை, கொள்ளக்கார கும்பலை அதை பிடிக்கிறதுக்காக அங்கங்க ஒரு உளவாளிகளை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 30 கிலோமீட்டர் அங்கிருந்து இங்க வந்து அந்த தம்பியை கூட்டு போறதுக்கு இருக்குல்ல, அதுவும் சீருடையே கிடையாது. சந்தேகம் எழுமா எழாதா? வந்தவங்க யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்காம அந்த தனிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் அஜித் குமாரை கொடூரமாக அடிச்சு விசாரிச்ச காரணம் என்ன? என்ன தேவை இருக்கு? எவ்வளவு பேர் குற்றவாளியா இருந்தாலும் நீ வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்கணும், வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், சம்பந்தப்பட்ட அந்த தம்பியை சேர்ந்த குடும்ப ஆளுகளை வர வச்சு உண்மை நிலை சொல்லி இருக்கணும். சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்காம எல்லா இடங்கள்லையும் கூட்டு போய் 2 நாளா கூட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ண வேண்டிய காரணம் என்ன? அப்போ இந்த அம்மா பேட்டி கொடுக்கறதுக்கும் இந்த தம்பியை 2 நாளா தூக்கிட்டு அலக்கழிச்சதுக்கும் ஏதோ உள்குத்து ஏதோ ஒண்ணு இருக்கா இல்லையா? தப்பிச்சு ஓடும்போது தடிக்கு விழுந்து காக்கா வலிப்பு வந்து ஏற்பட்டு மரணம் அப்படின்ற ஒரு பொய்யான எஃப்ஐஆர் போட்டது ஏன்
அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பா எழுந்துச்சு. அதோட இன்னொரு விஷயம், சீருடை போடாம அஜித்தை வந்து அடித்தவங்க யாரு? அது கொலை செஞ்சவங்க யாரு? உண்மையான காவலர்களா அல்லது திமுக கவுன்சிலர்களோட அடியாட்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்க எழுது. இந்த கேள்வியில உண்மைத்தன்மை இல்லாம இல்ல. இந்த கேள்வியை கேட்டோம்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்த்து நம்ம கேட்கிறோம், திமுக ஆட்சியை பார்த்து நம்ம கேட்கிறோம், கேட்கத்தான் செய்வோம். கேள்விகள் எழத்தான் வரும். ஒரு குற்றம் இருக்குன்னா அது உண்மைத்தன்மை முழுமையாக வெளியே வரும் வரை கேள்விகள் எழும். அது பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கும் அரசு துறைக்கும் இருக்கு. ஓடி ஒழிய முடியாதுல்ல. உயர் அதிகாரிகளோட உத்தரவு படிதான் எங்க வீட்டு ஆம்பளைங்க, அதாவது காவல்காரங்க, போலீஸ்காரங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வாக்கு மூலமா கைது செய்யப்பட்ட காவலர்களோட குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், அவங்களோட மனைவிகள், அம்மா, குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா உண்மையாவே கைதாக வேண்டிய அந்த அதிகாரி யாரு? மேல் மட்டத்தில் சொல்றாங்க எங்க வீட்டுக்காரங்க செய்யறாங்க அப்படின்னு அப்பட்டமா சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு வாக்கு மூலம். அப்போ இப்ப கைதாயிருக்கூட அந்த நபர்கள் அப்பாவிகள் இல்லை, அவங்க வெளியே விடணும்னு சொல்லல. இவங்களை கைது பண்ணது சரி, உத்தரவு போட்டது யாரு? யாரு அந்த சாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த யார் அந்த சாருன்னு கேட்ட உடனே பூசி மழுப்புனீங்க. அபாண்டமான, அவதூறான, பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க அப்படின்னு அதிமுக மீது திமுக சொல்லுச்சு. இப்போ இந்த கைது செய்யப்பட்ட இந்த சிறப்பு அந்த காவலர்களோட அந்த மனைவிகள் சொல்றாங்களே, அப்போ யார உத்தரவு போட்டிருக்காங்க? அந்த சாரு யாரு? இப்போ அந்த சாருக்கும் இந்த நிக்கிதாவுக்கு என்ன தொடர்பு சொல்லணுமா இல்லையா? அந்த நிக்கிதாவுக்கும் என்ன சொல்றது, அந்த தற்காலிகமாக காத்திருப்போர் பட்டியலில் கொண்டு போய் வச்சிருக்காங்களே, அந்த எஸ்பிக்கு என்ன தொடர்பு? அந்த டிஎஸ்பிக்கு என்ன தொடர்பு? தெளிவா பண்ணணுமா இல்லையா? அந்த பெண்களை வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட காவலோட பெண்களை வாக்குமூலம் கொடுக்குறாங்க. கொட்டி கிடக்குது பாருங்க வேணும்னா. இதை விட அதிக அளவுல இப்போ 10 பவுன் சொல்றாங்கல்ல, அதிக அளவுல 100 பவுன் 200 பவுன் நகல் வந்து திருடு போன வழக்குல மெத்தனம் காட்டக்கூடிய இந்த போலீஸ் 10 பவுன் நகைக்காக இவ்வளவு கொடூரமாக நடந்துகிட்ட இந்த விஷயம் இருக்குல்ல, இங்க சந்தேகம் எழுது, இயல்பா எழுது. நம்ம பார்க்கிறோம், செய்தித்தாள்கள் வரும், அவங்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ணது. 100 பவுன் 1000 பவுன் கோடி கணக்கில் திருடிட்டு போறது, கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி வழக்குகள்லாம் மென்மையாக மெத்தன போக கையாளக்கூடிய போலீஸ், காவல்துறை, அரசு 10 பவுன் இப்போ உடனே 10 பவுன் சங்கிலியை திருடுன்னு வந்து குற்றம் இல்லையா? நாம அப்படி சொல்லல. அதை அஜித்குமார் திருடியிருந்தா குற்றம், சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். இதுல மாற்று கருத்து கிடையாதுல்ல. ஆனா கேள்வி எங்க எழுது? 100 பவுன் 200 பவுன் திருடு போகும்போது நீங்க காட்டக்கூடிய மெத்தனம், 10 பவுன் ஒரு தம்பியை எஃப்ஐஆர் போடாம தோட்டமா கண்ட இடத்துங்களை கூட்டு போயிட்டு அடிச்சு உதைச்சது இருக்குல்ல, அப்போ இது ஏதோ நகை திருட்டு சம்பந்தமான ஒரு வழக்கா அல்லது இப்படியான ஒரு விசாரணையா அப்படின்னா உறுதியாக இல்லை. ஏன்னா நடத்தப்பட்ட விசாரணையே சட்டப்படி கிடையாது. அப்ப விசாரணையே சட்டப்படி இல்லைன்னா அப்ப இந்த வழக்கம் அந்த 10 பவுன் நகை சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த கொடூரத்துக்கு காரணமே அந்த நகை தான் இல்லையா? அந்த 10 பவுன் தங்கம் தான். அந்த நகை உரிமையாளர்கள், அதாவது அந்த சிவகாமி, இந்த நிக்கிதா, அந்த 2 பேரும் யாரு? இவங்களோட பின்னணி என்ன? 25 கிலோமீட்டர் தாண்டி வந்து கோயிலுக்கு வராங்க. அங்கிருந்து திருப்பி திருடு போச்சுன்னா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க என்ன சிரிப்பு வந்து நடிச்சிடாதீங்க, கெட்ட வார்த்தை கேவலமா வருது. என்னன்னா அப்பட்டமா நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்க, அசிங்கமா அருவருக்கத்தக்கமா இல்லையா? ஆனா இங்க வருவாங்களாமா, ஓட்ட தெரியாத பையன்கிட்ட சாவியை கொடுப்பாங்களாமா, அந்த பையன் இன்னொரு பையன்கிட்ட கொடுப்பாங்களாமா, அந்த பையனை விசாரிக்காம ஓட்ட தெரியாத பையனை, அது அந்த காரு கதை திறக்காத பையனை கொண்டு போய் விசாரிப்பாங்களாமா. அதையும் கொண்டு போய் எங்கெந்தோ ஒருத்தன் வருவானாமா, 30 கிலோமீட்டர் வந்து அன்யூனிஃபார்ம்ல வருவாங்களாமா, யூனிஃபார்ம்ல வரமாட்டாங்களாமா, அவனை கூட்டிட்டு போயிட்டு எஃப்ஐஆர் போட மாட்டாங்களாமா, தோட்டமா குடும்பம் அடிப்பாங்களாமா, அதுக்கப்புறம் கொண்டு விட்டு காக்கா வலிப்பு வந்து செத்துச்சுன்னு சொல்லுவாங்களாமா. என்னது இது? இவ்வளவு கேவலமான விஷயம் நடந்திருக்குது. இந்த சிவகாமியும் இந்த நிக்கிதாவையும் விசாரணை இடத்துல கொண்டு வந்தீங்களா? உண்மையா யாரு? அவங்க வீடு எங்க இருக்கு? அவங்களோட பின்னணி என்ன? இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு பாதுகாப்புக்காக ஒண்ணு பண்றதா இருக்கட்டும், அந்த வீடியோ பதிவு பண்ண அந்த நேரம் நமக்கு தெரியணுமா இல்லையா? எப்ப பதிவு பண்ணாங்க? அந்த வீடியோல அந்த நிக்கிதாவை என்ன சொல்றாங்க? இப்படி நாங்க நகை திருடு போச்சு, இப்படி அந்த தம்பியை கைது பண்ணோம். அந்த தம்பினாலும் சொல்லல,
கைது பண்ணி கூட்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடல, ஒன்றும் போடல, எங்களை வந்து காக்க வச்சிருக்குது போலீஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அந்த வார்த்தையிலே பதட்டம் இருக்கு. யாரோ சொல்லி கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுதி அந்த நிக்கிதாவை பேச வச்சிருக்கிறாங்க. நீதி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாம ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசிட்டே இருக்கிறோம். அதே போலதான் இந்த கொலை சம்பந்தப்பட்ட இந்த அஜித்குமாருக்கு நியாயமான நீதி கிடைக்கணும் அப்படின்னு நாம நம்புறோம், நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க வழிய நியாயமான, உறுதியான, சரியான நீதியை கிடைக்கும் அல்லது கிடைக்கணும், கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் தான் சொல்லும். உண்மையாகவே அஜித்குமார் படுகொலை என்பது அந்த 10 பவுன் சங்கிலிக்காக இல்லை. அந்த விசாரணைக்குள்ள அந்த நிக்கிதா சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் பொய், அப்பட்டமா தெரியுது. எழுதி கொடுத்து அவங்க வாசிக்கிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சிவகாமி, அந்த பக்கத்துல இருக்கிற நிக்கிதா, இவங்க 2 பேரும் யாரு, இவங்களோட பின்புலம் என்ன, இதை விசாரிக்காம, இதை உண்மைத்தன்மை அறியாம இந்த வழக்கு முழுமை பெறாது அல்லது உண்மையான உண்மைகள் வெளியே வரவே வராது.